நான் உட்பட பல ஜோதிடர்களை சில வாடிக்கையாளர்கள், அதாவது ஜாதகர் அல்லது ஜாதகரின் பெற்றோர், நீங்கள் பரம்பரையாக ஜோதிடம் பார்க்கிறீர்களா? உங்களுடைய குருமார்கள் யார்? உங்களுக்கு இந்த ஜோதிடத் துறையில் எத்தனை வருடங்கள் அனுபவம் உள்ளது என்று நேரிலோ போனிலோ விசாரிப்பது உண்டு. இந்த அனுபவம் பல ஜோதிடர்களுக்கும் இன்றும் இருந்து வருகிறது. இவ்வாறு ஜோதிடர்களிடம் கேட்பவர்களின் ஜாதகம் எப்படி இருக்கும்? இவர்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடம், 5ஆம் இடம், புதன் மற்றும் சனி தொடர்பு இருக்கும். தொடர்பு என்பது இணைவு, ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் மாறி உட்கார்ந்திருப்பது, பார்வை, சாரம். இப்படி புதன் சாதுரியத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் உரியவன். சனி தொழில்காரகர், இங்கிதம் இல்லாமை, ஏமாற்றம் இவற்றை குறிக்கக்கூடியவர். 3ஆம் இடம் என்பது ஜோதிடத்தையும் ஜோதிடரையும் குறிக்கக்கூடியது. 5ஆம் இடம் என்பது அவர்களுடைய புத்தியையும் திட்டமிடுதலையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் குறிக்கக்கூடியது. இந்த 3, 5 இடங்கள் புதன் மற்றும் சனி தொடர்பு கொள்ளும்போது, சனி என்பவர் தொழிலையும் அனுபவத்தையும் குறிக்கக்கூடியவர் என்பதால் இவர்கள் ஜோதிடரிடம் இங்கீதம் இல்லாமல் உங்களுக்கு எத்தனை வருடம் அனுபவம் என்றும், 5ஆம் இடம் தொடர்பு கொள்வதால் பரம்பரையாக வருகிறீர்களா என்றும், இவற்றில் 3, 5 இடங்களையோ 3 அல்லது 5ஆம் அதிபதியோ குரு தொடர்பு கொண்டால் அவர்கள் குரு யார் என்று கேட்பார்கள். ஆக 3, 5 புதன் சனி தொடர்பு அவர்கள் முன்ஜாக்கிரதையாக ஏமாறாமல் இருப்பதற்காக ஜோதிடரிடம் விசாரிக்க வைக்கிறது. ஆக அவர்கள் எந்த ஜோதிடரிடம் ஏமாற அல்லது ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதும் விதியின் நிர்ணயம்.